வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி எலிவேட்டர் சம்பந்தமான ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஃப்ரம் நியூட்டன்ஸ் லாஸ். A man weighs 60 kg. A man weighs 60 kg stands on a weighing scale in a lift. இது ஒரு லிஃப்ட் இருக்குது, அது மேலே ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்குது. அதில் மேன் நிற்கிறான். மேன் ஸ்டாண்ட் and it is the lift which is moving upward with a uniform acceleration. Uniform acceleration is equal to uniform acceleration of 5 meter per second square acceleration. அப்போ லிஃப்ட் வந்து மூவ் ஆகுது அப்வர்டில். ஸோ வெயிட் இந்த பக்கம் கீழே போகும். வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு mass of the man into gravitational acceleration. நார்மல் ரியாக்ஷன் இது என்னன்னு சொல்லலாம், ஆறுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ நார்மல் ரியாக்ஷன். ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும்? ஃப்ரீ பாடி நார்மல் அப்வர்டில் இருக்குது. வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg டவுன்வர்டில் இருக்குது. லிஃப்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணுது வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா தான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா இட் இஸ் மூவிங் வித் அன் acceleration, some acceleration. Find the reading on the scale. So reading on the scale, weighting machine on the scale is nothing but என்னது மேலே போகிறதுனால apparent weight that is W apparent which is W apparent is nothing but normal reaction. This normal reaction. ஏன்னா அப்பரில் மூவ் பண்ணுற போது ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ வெயிட் வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது ஆக்சுவல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ ஃப்ரம் ஃப்ரீ டயக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம்? நியூட்டன் செகண்ட் லாவில் அப்போர்ட் மூவ் பண்ணுறதுனால இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? திஸ் ஃபோர்ஸ் மைனஸ் திஸ் ஃபோர்ஸ். ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். எஃப் நெட்டை நம்ம மேலே மூவ் பண்ணுறதுனால நார்மல் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். டிவைடட் பை ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த மேன் வில் பி லெஸ். மைனஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு e. வாட் இஸ் நார்மல் ரியாக்ஷன்? ஸோ நம்ம அப்பேரண்ட் வெயிட் பண்ணோம். ஸோ m இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு g plus m into e. ஸோ m வெளியில் எடுத்துலாம் இன்ட்டு g plus a. ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? mn வைஸ் 80 kg. ஸோ 80 kg இன்ட்டு g 10 கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் 5. ஸோ 80 into 15 is equal to 0. 1200. So Newton. So normal reaction is equal to this much Newton. So apparent, the W apparent is equal to 1200 Newton. So apparent weight தான் இந்த scale read பண்ணும் and the lift moves upwards. In this problem, the mass of a lift is 200 gram. இதோட mass வந்து mass is equal to 200 kg, when the tension in the supporting cable, lifter tension in the supporting cable, this is supporting cable, இங்கேருந்து அதை எழுதிட்டு போவோம். So tension in the supporting cable is 28,000 Newton. 28,000 Newton, the force, tension force. Find the acceleration. So mass of the lift will எப்படி கீழே ஆக்ட் பண்ணும், which is equal to m into g. நம்ம g எவ்வளோ எடுத்துக்கலாம்? g is equal to 10 meter per second square எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தோம்னா டென்ஷன் தான். திஸ் டென்ஷன் இஸ் நத்திங் பட் நார்மல் ரியாக்ஷன். அடுத்தது கீழே வெயிட் வந்து mg. ஸோ மாஸ் வந்து, ஸோ mg எவ்வளோது? mg is equal to the mass into acceleration is equal to
20,000. இது force, mass into acceleration, 20,000 Newton. So இங்கே வந்து 20,000 Newton. இங்கே எவ்வளோ இருக்குது? Reaction. That is reaction, or we can call it as a normal reaction. This is tension. So N is equal to 28,000 Newton. So இந்த ஃபோர்ஸு இந்த ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்குது, இந்த ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ பாடி வில் மூவ் அப்வர்ட் வித் ஆக்சலரேஷன் E. ஸோ நம்ம அந்த ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். When since N is greater than mg, that is W apparent, but is greater than W actual. ஏன்னா இதுதான் நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் இது which is equal to 28,000, இது 20,000. ஸோ இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? 28 minus 20, 8,000 வரும். ஸோ F net, நியூட்டன் செகண்ட் லா, F net is equal to mass into acceleration. So acceleration of the lift is equal to F net divided by mass of the net. So F net எவ்வளவு? நெட் எவ்வளோ வருது? இது 28,000 minus 20,000, 28,000 minus 20,000 divided by mass of the man is 2,000. So this becomes 8,000 divided by 2,000 is equal to 4. இது acceleration இருக்குது, மீட்டர் per second square. லிஃப்ட் எந்த பக்கம் மூவ் பண்ணும்? இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, லிஃப்டோட வெயிட் எவ்வளோ? ஸோ லிஃப்ட் அப்வர்ட் மூவ் பண்ணும். இட் வில் மூவ் அப்வர்ட். இந்த ஆன்சர் ரைட்டு, திஸ் ஆன்சர் இஸ் ரைட். இந்த நியூமெரிக்கலில் a person of mass 60 kg, mass of person is equal to 60 kg, and inside a lift, mass of lift is equal to 940 kg, and presses a button on the control panel. So lift உள்ள வருது, நெகட்டிவ், அது லிஃப்ட்டு கண்ட்ரோல் பேனலை ஆஃப் பண்ணுறப்பல மேலே போகிறதுக்கு கீழே போகிறதுக்கு. The lift starts moving upward. The lift starts moving upward with an acceleration of 1 meter per second square. ஸோ இங்கே லிஃப்ட் இருக்குது. ஸோ the tension in the cable, tension இதை நார்மல் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் டென்ஷன். ஏன்னா லிஃப்ட் மேலே இழுக்கணும், அதான். ஸோ there will be tension with an acceleration and weight of the total massing கொடுத்துருக்கான், லிஃப்டிங் கொடுத்துருக்கான், பர்சனிங் கொடுத்துருக்கான், லிஃப்டிங் கொடுத்துருக்கான். this will be total mass. Total M is equal to total mass. Total mass என்ன? mass of person plus mass of man. Mass of lift, sorry, mass of person plus mass of lift is equal to 600 plus 940. So M is equal to 1000 kg. So mass is equal to 1000 kg. So this will be mg. So now tension, in the tension, T is equal to tension on lift. அப்போல போகுது இல்லையா, லிஃப்ட் ஸ்ட்ரிங், which is nothing but a normal reaction. Normal reaction என்னன்னு சொல்லலாம், which is equal to W apparent. ஸோ ஃப்ரீ டயக்ராம் பார்த்தோம்னா நார்மல் ரியாக்ஷன் ஆர் டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது, mg இந்த பக்கம் இருக்குது. ஸோ லிஃப்ட் இஸ் மூவிங் திஸ் வே, ஆக்சலரேஷன். ஸோ லிஃப்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணதில் இது பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். திஸ் ஃபோர்ஸ் மைனஸ் திஸ் ஃபோர்ஸ் தான் நெட் ஃபோர்ஸ். ஸோ F net is equal to mass into acceleration. It is second law of Newton. So F net என்ன வரும்? N minus mg is equal to, what is this? M, mass, total mass. What is the total mass? Total
F into mg is equal to mass is equal to m into A. So N is equal to normal reaction எவ்வளோ வருது? Normal reaction 940, press the button. Tension in the spring தான் கண்டுபிடிக்கணும். So this is tension in the spring. So N is equal to mg plus ma. So m வெளியில் எடுத்துலாம். m mass எவ்வளவு? Mass is a total mass 1000. This one total mass. ஏன்னா ரெண்டையும் அந்த பர்சனின் லிஃப்டையும் சேர்த்து தான் கயிறு தூக்குது மேலே, அது கயிறில் உள்ள டென்ஷன் இவ்வளோ இருக்கும். G வந்து 10, acceleration is 1. So 1000 into 11. 11,000. So what is the answer? 11,000. This is the right answer. 11,000 Newton is equal to 11,000 Newton. This is the N, which is equal to tension. So find the tension of the cable. The tension of the cable is equal to 11,000. Sorry, it should be 11,000. Right.